திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் தனி வட்டியில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையும் மாடல் வைஸாக பிரித்து மொத்தம் 20 மாடல்ஸ் வருது. ஓகேங்களா, இது பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் வெளியே போய் படிக்கணும்னு அவசியமே இல்லை. மொத்தம் பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் ஃபுல் ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் நம்ம வீடியோ வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்ட் 6 வீடியோ கொடுத்துருக்கோம். இது பார்ட் 7 வீடியோ ஃபைனல் பார்ட். ஓகேங்களா, இந்த பார்ட் பார்த்துட்டிங்கனாலே இந்த பார்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் தனி வட்டி வந்து பார்த்தோன்னா வெளியே போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது மாடல் 16. இதுக்கு முன்னாடி பார்ட் 6 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பாருங்கள். 62 சம். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா ரேஷியோ வச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரே சம் தான் இருக்குது. இது நல்லா புரிஞ்சுங்க. ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. இதை பாருங்கள், இது இங்கிலீஷ் கொஷின் படிங்க. இங்கிலீஷ் கொஷின் படித்தா தான் இந்த ஃபஸ்ட் லைனுக்கான மீனிங் வந்து பார்த்தோன்னா புரியும். ஓகேவா, ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது தமிழ் கொஷினில் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா தனி வட்டியானது அப்படின்ட்டு இந்த ரேஷியோ எடுத்துப்பீங்க. ஓகேவா, ஆனால் இங்கிலீஷ் கொஷின் பாருங்கள். த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 பேங்க்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ரேஷியோ 5:4. அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, 2 ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா 2 பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா 2 தனி வட்டி விதத்தில் என்ன பண்ணுறாங்க, முதலீடு செய்கிறாங்க. ஓகேங்களா, அதில் ஏ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் முதலீடு செய்கிறாரு, R1. ஓகே, 5ல். அதுக்கடுத்தது R2 எவ்வளோ, 4ல். ஓகே, R2னா பியோட இது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, 4 ரேஷியோவில் முதலீடு செய்கிறார் என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக உள்ளது. ஓகேவா, சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் வந்து பார்த்தோன்னா எப்படி முதலீடு செய்கிறாரா 2 வங்கியிலையும் அரை வருடம். ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு 6 மந்த்து. ஓகேவா, அப்போது 6/12ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1/2ன்னு வருமா. ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தோன்னா அரை வருடம். 1/2ன்னு எழுதிக்கிறோம் எண்ணு. அப்போது 2 பேருமே வந்து பார்த்தோன்னா என்னது எண்ணெய் வந்து பார்த்தோன்னா அரை வருட கணக்கில் தான் முதலீடு செய்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்தது வட்டியானது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார். 2க்கும் வட்டி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குதான், சமமாக இருக்குதான். இப்போ நீங்கள் அந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறோம். வட்டி சமமாக இருக்குதுன்னா இது நம்ம எப்படி எழுதுவோம் ஈக்குவேஷனில், SI1 = SI2, SI1 = SI2ன்னு எழுதுவோமா, அவ்வளோதான். இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், P1 P2 ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். P1 ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம், P2 ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அவன் என்ன கேட்குறான், அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறான் இல்லையா. அப்போது P1 ரேஷியோ கேட்குறான், P2 ரேஷியோ கேட்குறான். ஓகேங்களா, சால்வ் பண்ணிடலாமா. இப்போ பாருங்கள், SI1 ஃபார்முலான்னா P1 N1 R1 டிவைடில் 100. ஓகேங்களா, P1 ரேஷியோ தான் கேட்டிருக்கான், இது P2 ரேஷியோ தான் கேட்டிருக்கான். அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்கான் இல்லையா. அவர் முதலீடு செய்த தொகைன்னா என்னது, P1 தான். 2 பேங்க், ஏ வந்து பார்த்தோன்னா P1 ரேஷியோவில் முதலீடு செய்கிறாரு, பி வந்து பார்த்தோன்னா P2 ரேஷியோவில் முதலீடு செய்கிறாரு. ஓகேவா, அப்போ அதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா, P2 × N2 R2. ஓகேங்களா, டிவைடில் 100. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணலாமா. P1 தெரியாது இன்ட்டு N1 வேல்யூ 1/2. ஓகே, 1/2ன்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது R1 வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன இது, 5. ஓகே, R1 வேல்யூ 5. அதுக்கடுத்தது P2 வந்து பார்த்தோன்னா தெரியாது நம்மளுக்கு. N2 வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1/2. இங்கே டிவைடில் 100. ஓகேவா, R2 வேல்யூ என்னது, 4 இன்ட்டு டிவைடில் இருக்கக்கூடிய 100. 5th டேபிளில் போட்டால் 20 டைம்ஸு. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. 4th டேபிளில் போட்டிங்கன்னா 4 2 சார் 8, 4 5 சார் 20. அப்புறம் இது 4th டேபிள் 4 5 சார் 5 4 சார் 20. ஸோ 5 4 சார் 20, 5 5 சார் 25. ஓகேவா, புரியுதுங்களா.
அப்போது ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது, இது கேன்சலேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரியலனா நீங்கள் வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வரும். ஒன்றும் இல்லை, இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 5th டேபிள் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 20 டைம்ஸு, 4th டேபிள் கேன்சல் பண்ணி 25 டைம்ஸு, மறுபடியும் ரெண்டுத்துலேயும் 5th டேபிள் அடிச்சிங்கன்னா இது 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ என்ன இருக்கும், P1/4 P2/5. ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தோன்னா இந்த மல்டிபிள் எடுத்துகிட்டு போங்க. P1 × 5 P2 இது இங்கே போச்சுன்னா 4 ஆகிடும். ஓகேவா, இப்போது P1 இங்கே இருக்கா, இதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ கிடையாது, இதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்குது பற்றி, அதுதான் இதுக்கான வேல்யூ. அப்புறம் P2 இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க வேல்யூ கிடையாது. எது P2ஓட வேல்யூ, ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்குது இல்லையா, அதுதான் P2ஓட வேல்யூ. அப்போ P1 பாருங்கள், P1க்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் எது இருக்குது, 4 இருக்கா. அப்போ P1ஓட வேல்யூ 4, P2ஓட வேல்யூ வந்து பார்த்தோன்னா எது 5. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா P1 P2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஆனால் இது வந்து பார்த்தோன்னா எப்படி எழுத சொல்லியிருக்கான், ரேஷியோவில் நம்மளை எழுத சொல்லியிருக்கான். ரேஷியோவில் எழுதிங்கன்னா 4:5. 4:5 தான் ரேஷியோ. P1ஓட ரேஷியோ 4, P2ஓட ரேஷியோ 5. ஓகேங்களா, இந்த ஆர்டர் நீங்கள் எங்கேயுமே மாற்றக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா 5:4ன்னு ஒன்று கொடுத்துருக்கான், இது வந்து பார்த்தோன்னா தப்பு. 4:5 தான் கரெக்டு. ஓகேவா, நீங்கள் எதனா ஆர்டர் மாற்றி போட்டிங்கன்னா கூட ரேஷியோவில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது வரிசையை வந்து பார்த்தோன்னா மாற்றி போடக்கூடாது. வரிசையை மாற்றி போட்டிங்கன்னா அந்த சம்மு வந்து பார்த்தோன்னா போடுறதுலேயே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்தது மாடல் 17. இது வந்து பார்த்தோன்னா ஆர்டி மெத்தட். ஓகேவா, ஆர்டி இந்த அஞ்சலகத்தில் வந்து பார்த்தோன்னா கட்டும் இல்லையா நம்ம மந்த்லி, அது வந்து பார்த்தோன்னா அதை வட்டி போட்டு மொத்தமாக நம்ம எவ்வளோ வாங்குவோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தடு மாடல் 17. இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சம் 2 சம் வந்து பார்த்தோன்னா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் இதுவாகிடும், கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, 63 சம் மாடல் 17. ஓகேவா, வைதிஸ் என்பவர் என்ன பண்ணுறாருனா 500ஐ ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் வந்து பார்த்தோன்னா 5 ஆண்டுகளுக்கு செலுத்துகிறார். வைதிஸ்னு ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன பண்ணுறாராம் 500 வந்து பார்த்தோன்னா ஒரு மாதம் ஆனால், அதாவது மாதம் 1 ஆனால் என்ன பண்ணுறாரு, எடுத்துன்னு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டாரு, 5 வருஷத்துக்கு செலுத்துறாரு. ஓகேவா, அவருடைய வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா 7.5 எனில் 5 ஆண்டு முடிவில் அவர் பெறும் தொகை எவ்வளவு அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஒன்றில் இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தலாம். ஓகேங்களா, ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தலாம். P SI P × n × n+1 × R divide 24 × 100. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, இப்போது ஒன்றும் இல்லை, இந்த எண்ணுக்கு பதிலாக n × n+1/24. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கணும், PNR/100. ஓகேவா, அதுதான் ஃபார்முலா. அந்த எண்ணுக்கு பதிலாக n × n+1/24. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, இது எண்ணை வந்து பார்த்தோன்னா எப்படி இது பண்ணோம், மந்த்லி தான் அப்ளை பண்ணோம். ஓகேவா, நம்ம இயராக மாற்றி அப்ளை பண்ணோம் இல்லையா, ஆனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா மந்த்தாக மாற்றி தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ சம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 500ன்னு கொடுத்துட்டான். அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 500ன்னு கொடுத்துட்டான். n = 5 years. n = என்னது 5 years. இது நான் என்ன சொல்லியிருக்கேன், மந்த்லி தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 5 years மந்த்தாக மாற்றினீங்கன்னா என்ன பண்ணோம், × 12ன்னு போட்டிங்கன்னா மந்த்தாக மாறிடும். அப்போது 60 month. ஓகேவா, புரியுதுங்களா, ஏன்னா ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா மந்த்லி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதனால் வந்து பார்த்தோன்னா 60 monthன்னு நம்ம போட்டாச்சு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5%. 7.5% எனில் 5 வருடத்தோடைய முடிவில் அவர் செலுத்தின தொகை எவ்வளவு, அதாவது மொத்த தொகை. அவர் வந்து பார்த்தோன்னா 5 வருஷம் முடிவில் வந்து பார்த்தோன்னா அவர் பெறுகின்ற தொகை எவ்வளவு அப்படின்னா, இந்த 5 வருஷமாக அவர் என்ன பண்ணுறாரு, 500 ரூபாய் மாதம் மாதம் கட்டுறாரு இல்லையா, கட்டிட்ட அப்புறம் அங்கே பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க 7.5% வட்டி, அஞ்சலகத்தில் 7.5% வட்டி போட்டு தராங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வட்டியும் அவர் கட்டின அசலையும் தருவாங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா மொத்த தொகை. ஓகேவா, டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை ஃபார்முலா என்ன, P + SI. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போது ஆர்டிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்தோம்,
எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு n இன்ட்டு n + 1 டிவைட் இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண சொல்லியிருங்க 24 n இன்ட்டு n + 1/24 போட சொல்லியிருக்குன்னா இன்ட்டு ஆர் இன்ட்டு 100 ஃபார்முலாவில் வரக்கூடிய 100 ஓகேவா. இப்போது இதுக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பியோடைய வேல்யூனா 500 இன்ட்டு என்னோடைய வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேன் மந்த்து நாம் பண்ண சொல்லினா மந்த்லி சப்ஸ்டிட் பண்ண சொல்லினா அப்போது 60 மந்த்தாக மாற்றியாச்சு. அப்போ என் வந்து பார்த்தோன்னா 60. அதுக்கடுத்தது இன்னொரு எண்ணுக்கு பதிலாக நம்ம 16 அப்ளை பண்ணுறோம் ஓகேவா. மந்த்தாக மாற்றி அப்ளை பண்ணுறோம் 60 + 1 அப்போது 61 இன்ட்டு ஆரோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 7.5 ஓகேவா. டிவைடில் 24 இன்ட்டு 100 ஓகேவா. 24 இன்ட்டு 100 இப்போது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இது 6th டேபிளில் அடிச்சுன்னா 6 4s are 24 இது 10 டைம்ஸ் ஓகேவா. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் ஓகேவா. இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் 5 இன்ட்டு 61 இன்ட்டு 7.5 டிவைடில் 2 மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ டிவைடில் 2ன்னு இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வந்துடும் ஓகேவா. இதை பாருங்க 5 5s are 25 அப்போ 25 இன்ட்டு 61 இன்ட்டு 7.5 டிவைடில் 2 ஓகேங்களா. இப்போது 25 இன்ட்டு 61 மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ 1525 இன்ட்டு 7.5 டிவைடில் 2ன்னு இருக்குது ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மேலே இருக்கிறத ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா. 1525 இன்ட்டு 7.5 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 11,437.5 டிவைட் 2 ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 அதாவது 5 டைம்ஸ் 5 2s are 10 ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது 14 இருக்குதா. 14னா 7 2s are 14. அதுக்கடுத்தது 2 1s are 2 ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 1 இந்த சைடு போச்சுன்னா 17 ஓகே. 8 2s are 16 ஓகேவா. அதுக்கடுத்தது பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் போட்டுக்கலாம். பாயிண்ட் போட்டுட்டு இப்போது 15 ஓகே 15 வந்துச்சு. 7 2s are 15. இப்போ ரிமைனிங் 1ன்னு இருக்குது. இப்போது பாயிண்ட்டுக்கு அந்தாண்ட பக்கம் இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்தாச்சு. 5 2s are 10 ஓகேங்களா. 5718.75 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷினில் கேட்கல. கொஷினில் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்கான், தனி மொத்த தொகையை கேட்டிருக்கான். மொத்த தொகை கண்டுபிடிக்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு இது ஒன்று அப்ளை பண்ணோம். இப்படியே இந்த வேல்யூவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அசல் ப்ளஸ் தனி வட்டி இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். ஆனால் இந்த சம்மிலையும் அப்படியே இது பண்ண தான் போகிறோம். ஆனால் அசலில் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்னென்னா அசல் வந்து பார்த்தோன்னா 500 ரூபாய் கட்டுறோமா. அசல் வந்து பார்த்தோன்னா 500 ரூபாய் கட்டுறோம். ஆனால் எப்படி கட்டுறோம், மாதம் கட்டுறோம் ஓகேவா. மாதம் கட்டுறோம், 60 மாதம் கட்டுறோம் ஓகேவா. இது 5 வருஷத்துக்கு எத்தனை மாதம், 60 மாதம். அப்போது 60 மாதம் நம்ம கட்டினா எவ்வளோ கட்டுவோம், P = இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 30,000 வரும் ஓகேங்களா. 30,000 வரும். 30,000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டுறோம். இந்த 30,000 ரூபாய்க்கு தான் தனி வட்டி வந்து பார்த்தோன்னா 5718.75 ஓகேங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த 30,000 எடுத்துன்னு போய் இதில் போட்டக்கூடாது. அந்த ஃபார்முலாவில் 500 தான் போடணும். நான் அதனால தான் அந்த ஃபார்முலாவில் முடிஞ்சிட்டோன்னே நான் இந்த ஸ்டெப்பை சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போது இந்த P + SI இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, அதுதான் வந்து பார்த்தோன்னா மொத்த தொகை ஓகேங்களா. என்ன வரும் 35,718.75 அப்படின்ட்டு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா புரியுதுங்களா உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்ஸ்லலாம் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், P + SIன்னு பார்த்துருப்போம். P + SI ஓகேங்களா. அது இயர்ஸாக கட்டுவோம். இப்போ 500 ரூபானா இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் இயர்ஸாக கொடுத்துட்ருப்பான். ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்ட்டு அதுக்கான தனி வட்டி கொடுத்துருந்தா அது ஈஸியாக போட்டலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மாதம் கட்டுறீங்க ஓகேங்களா. மாத தொடக்கத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம் 60 மந்த் 60 மாதமும் நம்ம 500 ரூபாய் கட்டியிருப்போம். அதனால் இது மந்தாக மாற்றி நம்ம
அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை அசலாக வச்சுக்கிட்டு மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தடுத்த சம்மு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகேங்களா? ராமன் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் 5 ஆண்டு அஞ்சலக தொடர் வைப்பு தொகை திட்டத்தில் 1000 செலுத்தி வருகிறார். வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா 7%. எத்தனை வருஷத்துக்கு கட்டுறாரு? 5 வருஷத்துக்கு கட்டினதுக்கு அப்புறம் அவர் எவ்வளோ பெறுவார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயும் வந்து பார்த்தோன்னா என்ன கட்டினா மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. பின் பெறும் ராமன் பெறும் தொகை அவளை எப்படி பெறுவார்? அசலையும் பெறுவார், அதுக்கான வட்டியும் பெறுவார். ஓகேங்களா? அஞ்சலகத்திலேருந்து. ஓகேங்களா? எத்தனை வருஷம்? n = 5 இயர்ஸ். இதை நம்ம எப்படி போட்டோம்? இவர் மாத தொடக்கத்தில் கட்டுறாரா? அப்போ என்ன பண்ணுவோம்? 5 இயர்ஸுக்கான மந்த்து கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 12ன்னு போடுவோம். அப்போது 60 மந்த். ஓகேவா? அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? 1000 ரூபாய் கட்டுறாரு. ஓகேவா? திட்டத்தில் வைப்பு தொகையாக 1000 ரூபாய் செலுத்துகிறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? 5 வருஷம் முடிவில் அவர் எவ்வளோ பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அஞ்சலக கொஷின் வந்துச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலான்னா பி இன்ட்டு என்னுக்கு பதிலாக n/n+1 டிவைட் 24. n/n+1 டிவைடில் வந்து பார்த்தோன்னா என்ன போட சொல்லியிருக்கேன்? 24ன்னு போட சொல்லியிருக்கேன். 24 இன்ட்டு ஆர் டிவைட் இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ பியோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்னது? 1000. பியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1000. என்னோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 60. ஓகேவா? 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? என் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம்? மந்த்லி அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்னோடைய வேல்யூ 60. ஓகேங்களா? அதுக்கடுத்தது n+1 இருக்கா? அப்போது 60 + 1 என்ன வரும்? 61ன்னு வரும். ஓகேங்களா? இன்ட்டு ஆருடைய வேல்யூ என்னது? 7 டிவைடில் 24 இன்ட்டு 100. ஓகேங்களா? 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 60 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ் 6th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 6 4s are 20. ஓகேங்களா? இந்த ஜீரோவும் கேன்சல். ஓகேவா? இப்போ 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ். ஓகேவா? இப்போது மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி சம் போட்டேன் இல்லையா? அதே மாரி தான் வருது பாருங்கள் வேல்யூலாம். 5 இருக்கா? இன்ட்டு இங்கே 10 கேன்சல் ஆகி 5 இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் 61 இன்ட்டு 7 டிவைடில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? டிவைடில் வந்து பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. அப்போது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 61 இன்ட்டு 7. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கனால ஆன்சர் கிடச்சிரும். 5 5s என்னது? 25 இன்ட்டு 61 இன்ட்டு 7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1525ன்னு வருது. 25ன்னு வரும். ஓகேங்களா? 1525ன்னு வருது. ஓகேங்களா? இப்போது இன்ட்டு 7 போட்டிங்கன்னா வேல்யூ என்ன? 10675 வந்தாச்சு. இப்போது இது வந்து பார்த்தோன்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மொத்த தொகை கேட்டிருக்கான். மொத்த தொகை இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 10,675. ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா அவர் பின் பெறும் தொகை அப்படின்னா என்ன? மொத்த தொகை. அவர் கடைசியாக என்ன பெறுவார்? அசலையும் பெறுவார், அவர் வட்டியும் பெறுவார், ராமன் என்பவர். ஓகேங்களா? அப்போது எஸ்ஐ ப்ளஸ் பி இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் அமௌண்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போது பி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறேன் ஃபார்மேட்டு? அசலோடைய வேல்யூ ப்ளஸ்ஸு எத்தனை மந்த்து? 60 மாதம். 5 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 60 மாதம். இது ரெண்டு, ஏன்னா மந்த் வைஸ் கட்டுறோம், அதனால் இன்ட்டு 16 போடுறோம். இப்போது 1000 ரூபாய் எடுத்துன்னு போகிறோம் ஒரு இடத்துல அஞ்சலகத்தில். 1000 ரூபாய் 5 வருஷத்துக்கு 60 மாதமும் கட்டுறோம். ஓகேங்களா? 60 மாதமும் கட்டினா அவன் என்ன பண்ணுவான்? அந்த 60 மாதம் கட்டின தொகையை 5 வருஷம் கழித்து திருப்பி நம்ம கையில் கொடுப்பான். அது மட்டும் கொடுக்க மாட்டான். என்ன கொடுப்பான்? கடைசியாக நம்ம அதுக்கான வட்டியும் அவன் சேர்த்து கொடுப்பான். ஓகேங்களா? இப்போது பி ஈக்குவல்ட்டு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். பி ஈக்குவல்ட்டு 60,000 வருது. 60,000 வருதா? இப்போது வட்டியும் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போது எஸ்ஐயோட வேல்யூ என்னது? 10,675. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 70,675. இதுதான் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அமௌண்ட்டு கிடச்சிருது. அப்போ 70,675 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஃபார்மேட்டு. கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது
புரிஞ்சுக்கிட்டு மட்டும் இதுவாகும். ஓகேங்களா? ராம் என்பவர் மாதம் ரூபாய் 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகையாக மூலம் செலுத்தி வந்தார். 6 வருட முடிவில் ரூபாய் 19,656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி விகிதத்தை காண்க. ஓகேவா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா மொத்த தொகையை கொடுத்துட்டான். மொத்த தொகையை கொடுத்துட்டு இப்போது தனி வட்டி விகிதத்தை கேட்டிருக்கான். மொத்த தொகையை கொடுத்துட்டு தனி வட்டி விகித ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அசல் வந்து பார்த்தோன்னா என்னது 200. அசல் வந்து பார்த்தோன்னா 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகையாக எத்தனை வருடம்? 6 வருடம். அப்போது 6 இயர்னா 12 மந்த் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, 6 வருஷமும் மாதம் தான் கட்டுறாங்க. அப்போ 6 × 12 போட்டிங்கன்னா 72 மந்த். ஓகேவா? வந்துடுச்சு. அதுக்கடுத்தது அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக அவர் கடைசியாக வந்து பார்த்தோன்னா பெறுகின்ற தொகை எவ்வளோவா? 19,656. ஓகேங்களா? இவ்வளோ வந்து பார்த்தோன்னா பெறாரு. ஓகேங்களா? நம்ம ஃபார்முலாவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஃபார்முலாவில் P × N × N+1 × R/24 × 100. ஓகேவா? இதில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம்? இதில் P வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், R வந்து பார்த்தோன்னா தெரியாது, SI வந்து பார்த்தோன்னா தெரியாது இருக்குது பாருங்கள். அப்போது இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இன்டேரக்டாக கொடுத்துட்டான். சம்பளம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கான்? இன்டேரக்டாக கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும்? P + SI இருக்குமா? கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதம் நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அந்த தொகையும் வட்டியும் இருக்கும் இல்லையா? அப்போது இந்த மாதம் கட்டுற தொகையை நம்ம மைனஸ் பண்ணிட்டா வட்டி வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போது மாதம் நம்ம எவ்வளோ கட்டுவோன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 200 × எத்தனை மந்த்து நம்ம கட்டினோமோ அந்த மந்த்தை மல்டிப்ளை பண்ணினா நம்ம எவ்வளோ இது மாதம் கட்டிருக்கோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அசல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்போம்? 200 × 72. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14,400 வரும். 14,400 தான் வந்து பார்த்தோன்னா நம்ம 6 வருஷத்துக்கு, அதாவது 72 மாதம் நம்ம கட்டியிருப்போம். 72 மாதம் கட்டியிருப்போம். ஓகேங்களா? இப்போது 19,656 மைனஸ் 14,400 இது ஏன் போகிறேன்னு புரியுதா? இது வந்து மொத்த அமௌண்ட்டு. இந்த மொத்த அமௌண்ட்டில் என்ன இருக்குது? பியும் இருக்குது, எஸ்ஐயும் இருக்குது. இதிலேருந்து பியை கழிச்சிட்டா எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். பிஏ வந்து பார்த்தோன்னா கழிச்சிட்டா எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். ஓகே, புரியுதுங்களா? அப்போது எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குது? ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 5,256 கிடைக்குது. 5,256 கிடைக்குது. அப்போ இது வந்து என்ன? தனி வட்டி. 5,256 தனி வட்டி. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 5,256 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க, இந்த ஃபார்முலா நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5,256 தனி வட்டி. இது வந்து பார்த்தோன்னா தனி வட்டிக்கான வேல்யூ. ஓகேங்களா? பியோட வேல்யூ என்னது? 200 தான் அப்ளை பண்ணோம். இந்த பி நம்ம 200 × 72 போட்டாங்களே அந்த வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு அதுதான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுக்கடுத்தது என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? நம்ம இயர்ஸை மந்தாக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? என்ன வச்சுருக்கோம்? 72ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? 72. இதுக்கப்புறம் N+1. அப்போது 72 + 1 என்ன வரும்? 73 × ஆரோடைய வேல்யூ தெரியாது. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடில் 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஃபார்முலா 24 வரும், அது சேர்க்கணும் பாருங்கள். ஓகேவா? 6 4s are 24. 6 4s are 24. அதுக்கடுத்தது 12 6s are 72. 12 6s are 72. 4th டேபிள் அடிச்சுன்னா 4 3s are 12. ஓகேங்களா? இப்போ இந்தமாரி ஒரு ப்ரைம் நம்பர் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ப்ரைம் நம்பர் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணலாம். 73 5 to 5 6 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 72ன்னு வரும். 72 × 73 போட்டிங்கன்னா 5 to 5 6. நீங்கள் இது கேன்சலேஷனில் பண்ணி பாருங்கள். 72ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்னா 24ன்னு வரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, அதுக்கடுத்தது 12, 3 4s are 12. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 2 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 12. ஓகேங்களா?
இந்த இது கேன்சல் பண்ணுறது தெரிஞ்சுங்க ஓகேங்களா. கேன்சல் பண்ணுறது நீங்களா இது பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. 2 டேபிளால் இதை அடிக்கிறோம் 24 12ன்னு வந்துச்சு. அப்போது 12% தான் ஆன்சர் ஃபைனலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த சம்மில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். அப்போது இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேட் ஓகேவா. இதே மாடலில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு சம் கேட்டிருக்கான் பாருங்கள். விஷால் ஒவ்வொரு மாதத்திலும் என்ன பண்ணுறாரு 200ஐ ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 பெற்றார் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் விஷால் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கட்டுறாராம்? 200 ரூபாய் கட்டுறாராம். எத்தனை வருஷம் கட்டுறாராம்? 5 இயர்ஸ் கட்டார். அப்போ n = 5 இயர்ஸ். இது என்ன சொல்லியிருக்கேன்? மந்த்தாக மாற்ற சொல்லியிருக்கேன்னா 5 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 60 மந்த் ஓகேவா. அமௌண்ட் ஓகே மொத்தமாக அவர் என்ன பண்ணுறாரு, அமௌண்ட் எவ்வளோ பெறாராம் கடைசியாக எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் 13,830 ரூபாய் அவர் வந்து பார்த்தோன்னா பெறாரு. இதில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது? P+SI ரெண்டுமே இருக்குது. P+SI ரெண்டுமே இருக்குது. இதில் பியை வந்து பார்த்தோன்னா கழிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அதை வச்சு கொஷினில் கேட்குற வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஓகேவா. இப்போ பி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? 200 × எத்தனை மந்த்து? 60 மந்த் ஓகே. அப்போ போட்டிங்கன்னா என்ன வருது? 12,000 வருதா? அப்போது இந்த 13,000 கூட 13,830 மைனஸ் 12,000 ஓகேவா. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குது? 1,813 கிடைக்குது ஓகேவா. அப்போ இது வந்து பார்த்தோன்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இதிலேருந்து இதில் வந்து P+SI ரெண்டுமே இருக்குது. இதுலேருந்து இது வந்து Pக்கான வேல்யூ. இது கழிச்சிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? SI மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? SI = P × n × n+1 × R டிவைடில் 24 × 100 ஓகே. என்னுக்கு பதிலாக n × n+1/24 எஸ்ஐயோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்ம என்னவா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்? 1813 கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோமா எஸ்ஐயோட வேல்யூ. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1830 = பியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 200 ஓகே. 200 தான் சப்ஸ்டிட் பண்ணோம். 200 × 60 மந்த்னு போட்டு ஒரு வேல்யூ கிடைக்கல, அது சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது ஓகேவா. என்னுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்? மந்த்தாக சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ 60 என்னோட வேல்யூ 16 வருமா. அப்போது n+1னா 61 × ஆரோட வேல்யூ தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் 24 × 100 ஓகேவா. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸு ஓகேங்களா. 2 டேபிளில் கேன்சல் பண்ணி 12 டைம்ஸு. 6 டேபிளில் போட்டிங்கன்னா 10 டைம்ஸ் ஓகேவா. இது 2 டைம்ஸ் ஓகேவா. 6 2s are 12. இப்போ 2 டேபிளில் மறுபடியும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் ஓகேவா. இப்போது என்னென்ன ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் இங்கே எழுதலாமா? 1830 = 5 × 61 × R ஓகேவா. டிவைடில் வந்து பார்த்தோன்னா எந்த நம்பரும் கிடையாது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போது 61 இது கூட கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா அப்படியே, ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது, அப்படியே இது பண்ணலாம். அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 30 டைம்ஸு. இப்போது 6 5s are 30. அப்போ R = 6% தான் ஆன்சர். புரியுதுங்களா. 61 கேன்சல் பண்ணிங்கன்னா 30 × 61 போட்டிங்கன்னா 1830 ஓகேங்களா. 1830 வரும் ஓகேங்களா. ஏன்னா ப்ரைம் நம்பர் இது, அப்படியே கேன்சல் பண்ணலாம். அப்போது 5th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா கடைசி 6. அப்போ R = 6% தான் ஆன்சர். புரியுதுங்களா. இந்த ஆர்டி சம் வந்து பார்த்தோன்னா இதோட ஓவர் ஓகே. அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ஒரே சம் தான் இருக்குது. அதாவது மாத தவணைன்னு வருது பாருங்கள். இந்த கொஷினில் மாத தவணை வந்தாலும் நம்ம இது ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு மாடல் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. மந்த்தை வந்து பார்த்தோன்னா இயராக மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி மாடலில் தான் போடணும் ஓகேங்களா. இதுவும் ஆர்டியும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30,000. ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் ஓகேவா. ஒரு நிறுவனம் வந்து பார்த்தோன்னா 10%. அப்போ அது வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. 24 மாத தவணையாக, அப்போது 24 மாதம் அவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு இஎம்ஐ மாரி கொடுக்குறாங்க ஓகேங்களா. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு? இதை வாங்குபவர் வந்து பார்த்தோன்னா அவன் மாதம் எவ்வளோ கட்டுவான் ஓகேவா. புரியுதா.
30 வருஷத்துக்கு அவன் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வட்டி போட்டு 30,000 ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்குது இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா 30,000 30,000 இதுக்கு வந்து பார்த்தோன்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாம். ஓகேங்களா, இது போட்டு தான் கடைக்காரன் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இஎம்ஐயில் கொடுப்பான். ஓகேங்களா, இஎம்ஐயில் கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறான்? 24 மாத தவணையாக கொடுக்குறான். ஓகேங்களா, அப்போது அதில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, இந்த அசலும் இருக்குது, அவன் வட்டியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், மாத தவணையாக போடுவோம், 24 மாத தவணையாக. அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி அதை வந்து பார்த்தோன்னா மாத தவணையை வந்து பார்த்தோன்னா எத்தனை மாதம், 24 மாதம் கட்டுறோம் இல்லையா, அப்போ 24 டிவைட் பண்ணால் ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ கட்டுவோம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 30,000, அசல் வந்து பார்த்தோன்னா 30,000 போட்டாச்சு. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10%. என் வந்து பார்த்தோன்னா 24 மந்த்துன்னு கொடுத்துட்டான். மந்த்தில் இருக்கிறத என்ன பண்ணோம், இயராக மாதத்துக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 1 இயர் = 12 மந்த்து. பெரிய வேல்யூக்கு இருந்து சின்ன வேல்யூ போனால் டிவைடில் 12 போட சொல்லியிருக்கேன். அப்போது 2 இயர். ஓகே, n = 2 இயர். இங்கே ஏன் மாத தவணைன்றது நம்ம இயராக மாற்றி போடுறோம், ஆர்டி ஏன் நம்ம மந்த்லேயே போட்டோன்றத உங்களுக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுனால இந்தமாரி சம் வந்து பார்த்தோன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இந்தமாரி இஎம்ஐ இந்தமாரி வந்துச்சுன்னா மாத தவணையாக கட்டுறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் இயராக மாற்றி தான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, SI = PNR/100. ஓகேங்களா, இப்போ எஸ்ஐயோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த 30,000க்கு எவ்வளோ வட்டி போடுறான், அந்த கடைக்காரன் எவ்வளோ வட்டி போட்டுக்கிறான், இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கு மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ மாதம் கட்டலாம் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். புரியுதுங்களா, இப்போ வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. இப்போது அசல் 30,000 அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது என்னோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்னது 2 இயர்ஸு, ஆருடைய வேல்யூ 10% டிவைடில் 100. ஓகேங்களா, போட்டாச்சு. அப்புறம் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, 300 இருக்குது. 300 × 1000 3000, 3000 × 2 6000. எஸ்ஐயோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 6000 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, அப்போது இதோடைய மொத்த தொகை அமௌண்ட் = என்ன கண்டுபிடிக்கணும், P + SI. ஓகேவா, பியோட வேல்யூ என்னது 30,000 ப்ளஸ் எஸ்ஐயோட வேல்யூ 6000, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 36,000. ஓகே, 36,000ன்றது என்னது, இதுக்கான மொத்த தொகை. A = 36,000ன்றது இதற்கான மொத்த தொகை. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல மாத தவணைன்னு கேட்டானா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள். நம்ம இயராக மாற்றி நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு, 2 இயராக மாற்றி n = 24 மந்த்துன்னு கேட்டானா நம்ம என்ன பண்ணுறோம், அது இயராக மாற்றி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடும். ஆனால் அவன் என்ன கேட்டான், மாத தவணையாக நம்ம எவ்வளவு கட்டுவோம் கடையில், அதாவது இஎம்ஐயில் வந்து பார்த்தோன்னா நம்ம மாத தவணையாக நம்ம எவ்வளோ கட்டுவோம்னு கேட்டிருக்கான். அப்போது 36,000ன்றது டோட்டலாக நம்ம அந்த டிவிக்கு அவன் வட்டி போட்டான், அவன் 6,000 வட்டி போட்டுக்கிறான். கடைக்காரனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 6,000 லாபம். ஓகேங்களா, கடைக்காரன் ஒரு டிவி வந்து பார்த்தோன்னா இஎம்ஐயில் வாங்கினா 30,000 நம்ம அசல் மட்டும் தான் கட்டணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இதே இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா இந்த 6,000 வட்டி போட்டு அவன் வாங்கிக்குவான். இப்போ 24 மாத தவணையாக நம்ம கட்டுறோம். ஓகே, 24 மாத தவணையாக கட்டுறோன்னா அப்போது டிவைடில் வந்து பார்த்தோன்னா அந்த 24 போட்டுங்க. ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது, அந்த டிவைடில் 24ன்னு போட்டுங்க. 6 4s are 24, 6 6s are 36. ஓகேங்களா, 3 0க்கு 3 0 போட்டாச்சு. அதுக்கடுத்தது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3000, மறுபடியும் 2 டேபிள் அடிச்சுன்னா 1500. ஓகேவா, அப்போது மாத தவணை எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு ஒரு மாத தவணை வந்து பார்த்தோன்னா எவ்வளோனா 1,500. ஓகேவா, 1,500 1,500 1,500 1,500 போட்டிங்கன்னா 24 மாதம் கழித்து மொத்தமான அமௌண்ட் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 36,000. இதை வந்து பார்த்தோன்னா கட்டி முடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்டு? இந்தமாரி சம்மெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா போட்டலாம். அதுக்கடுத்தது மாடல் 19. ஓகேவா, அந்த மாடல் ஒரே சம் தான், இது மாடல் 19. ஓகேவா, இந்த மாடல் ரொம்ப முக்கியமான மாடல். பாருங்கள், ஒரு 1,500 இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா 2 விதமாக பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, 2 விதமாக பிரிச்சுக்கிறாங்க கடனா. இதில் ஒரு பகுதி வந்து கொஷின் படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. 1,500 ஆனது ஒரு பகுதியாக பிரித்து கடனாக வழங்கப்படுகிறது. இரு பகுதியாக பிரித்து கடனாக வழங்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதி வந்து பார்த்தோன்னா 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கும் 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கும் மற்றொரு பகுதி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்களாம்,
12.5% வட்டி விகிதத்தில் 12.5% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு 1500ன்ற ஒரு ரூபாய் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா 2 விதமாக முதலீடு செய்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முதலீட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R=10% ஓகேங்களா? எத்தனை வருஷம்? N=5 இயர்ஸ். ஓகேங்களா? முதலீடு செய்கிறோம். அதுக்கடுத்தது மற்றொரு பகுதி வந்து பார்த்தோன்னா இதிலே மற்றொரு பகுதி வந்து இருக்குது இல்லையா? இதை வந்து பார்த்தோன்னா R=12.5%, N=4 இயர்ஸ். ஓகேவா? இப்படி இது பண்ணுறோம். இதோடைய வட்டி SI1=SI2 ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சமமாக இருக்குதான். தனி வட்டி ரெண்டுத்துக்கான தனி வட்டி வந்து பார்த்தோன்னா சமமாக இருக்குதான். அப்போது இந்த 12.5% வந்துச்சு இல்லையா? 12.5% வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் தொகை என்ன? இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கோம்? இதுக்கு ஒரு தொகை வழங்கப்பட்டிருப்போம், இதுக்கு ஒரு தொகை வழங்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அவன் இந்த தொகையை வந்து பார்த்தோன்னா கேட்கல, எக்ஸ் கேட்கல. இதில் வந்து பார்த்தோன்னா ஒய். ஓகேவா? இது கண்டுபிடிக்கணும். ஒய் வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ இது பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃப்ரெஷ் பேஜில் எழுதிக்கலாமா? பாருங்கள், இது எழுதியாச்சு. SI1=SI2. ஓகேவா? ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கான்? 2 தனி வட்டியும் சமம்னு சொல்லிட்டான். இது எக்ஸ், இது ஒய். அவன் 12.5க்கான தொகை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்கான். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? PNR/100 P1N1R1 P2N2R2. ஓகேங்களா? அதோ இந்த இதுக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். டிவைடில் 100. ஓகேங்களா? இப்போ P1ஓட வேல்யூ என்னது தெரியாது, எக்ஸ் இன்ட்டு என்னோட வேல்யூ 5. இந்த வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா SI1, இது SI2. ஓகேங்களா? ஆரோடைய வேல்யூ 10 டிவைடில் 100. ஓகேவா? ஈக்குவல் டு P2 வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்ம அதுக்கு பதிலாக என்ன வேரியபிள்ஸ் சொல்லிக்கிறேன்? ஒய்ன்னு சொல்லிக்கிறேன்னா ஒய் இன்ட்டு N2ஓட வேல்யூ 4, R2ஓட வேல்யூ 12.5. ஓகேவா? டிவைடில் 100 போட்டாச்சா? இப்போது இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 100 கேன்சல் ஆகிடுச்சு. 5th டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 5th டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s 10 பாயிண்ட் வந்துடும். இதுக்கப்புறம் 2 போட்டுச்சுன்னா, ஏன்னா பாயிண்ட் இருக்குது இல்லையா? அதனால் பாயிண்ட் வந்தாச்சு. 25 5 5s 25 2.5. இப்போது 2.5 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை 2.5 இருக்குது? 4 2.5 இருக்குது. 4 கேன்சல் ஆகிடும். அப்போது ஃபுல்லாமே கேன்சல் ஆகிடுது. புரியுதுங்களா? x=yன்னு மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? x=yன்னு இருந்தால் அப்போ என்ன ஃபார்மேட்டுனா, இங்கே இந்த கேன்சலேஷன் புரியுதான்னு பாருங்கள். கேன்சலேஷன் புரிஞ்சிச்சுன்னா இது மொத்தம் புரிஞ்ச மாரி உங்களுக்கு. கேன்சலேஷன் நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, 5th டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 5th டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 2s 10 ரிமைனிங் 2 இருக்குது. அப்போ 25 ஆயிடுச்சா? 5 5s 25. அப்போ 2.5ன்னு கிடச்சிது. இந்த 10ல் வந்து பார்த்தோன்னா எத்தனை 2.5 இருக்கும்? 4 2.5 இருக்கும். அப்போ 4 இது டைம்ஸ் போட்டாச்சு. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. கேன்சல் பண்ணிங்கன்னா 4 கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுவாகும், புரியும். ஈஸியாக வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஹாலில் இதுவாகும். அப்போது x=yன்னு மொத்தமே கேன்சல் ஆகிடுச்சு, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ x=yன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ நம்ம பிரிக்கிறோம். இந்த 1500லேருந்து எக்ஸில் வந்து பார்த்தோன்னா 750ன்னு பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதே தான் இங்கேயும் பிரிப்போம், ஈக்குவலாக பிரிப்போம். ஓகேங்களா? 750ன்னு பிரிப்போம். இதே எக்ஸில் x=2y அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ எக்ஸில் எவ்வளோ எடுப்போம்? 500ன்னு எடுத்தால் இங்கே வந்து பார்த்தோன்னா 1000ன்னு எடுப்போம். ஓகேங்களா? x=2y. ஓகேவா? x=2y அப்படின்னு எடுப்போம். அப்போ ஓகே எக்ஸை வந்து பார்த்தோன்னா 2yன்னு எடுப்போம். ஓகே, ஆனால் எப்படி வந்துடுச்சு? x=yன்னு வந்துடுச்சு. x=yனா ஃபார்மேட்டுனா ரெண்டுமே சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அதுமாரிலாம் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப டெப்த்தாலாம் போகாதீங்க. ஜஸ்ட்டு புரிஞ்சு வச்சுங்க. இந்த மாடல் கேட்டானா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இது பண்ணக்கூடாது. இது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ், இதெல்லாம் குரூப் 4லலாம் கேட்டுன்னு இருக்க மாட்டான். இந்தமாரி கேட்டால் நீங்கள் இது சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி வருதோ 2yன்னு வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2yயாக இருக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 500. x=2yனா ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 500ன்னு இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2y. அப்போது 5 × 2 500 × 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1000. ஓகேவா? அந்தமாரி இருக்கும். இதேமாரி தான் கண்டுபிடிக்கணும் சம்மு. ஓகே, எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இதுமாரி தான் சம் கண்டுபிடிக்கணும் இந்த மாடலில் வந்துச்சுன்னா. ஓகேங்களா? x=yனா ரெண்டுமே சமபாகமாக பிரித்து முதலீடு செய்கிறாங்க.
ஓகேவா? 1500 ரெண்டுமே இதோ பாருங்க, இங்கே முதலீடு செய்கிறாங்க இல்லையா 1500, அதை வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருமே எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு முதலீடு செய்கிறாங்க. எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 750 முதலீடு செஞ்சால் ஒய்யும் 750. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தோன்னா இந்த சம்மும் ஓவர், இந்த மாடலும் ஓவர். 20th மாடல் இதோட வந்து பார்த்தோன்னா இந்த சம் வந்து இந்த தனி வட்டி வந்து பார்த்தோன்னா முடியுது. தனி வட்டி வந்து பார்த்தோன்னா முடியுது. இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? 69th கொஸ்டின். ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி விகிதத்தில் பிக்கு ஏ என்றவர் என்ன பண்ணுறாரு 14% வட்டி விகிதத்தில் என்ன பண்ணுறாரு பிக்கு கொடுக்குறாராம். எவ்வளோ கொடுக்குறாரு? 15,000 கொடுக்குறாராம். 15,000 கொடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்தோன்னா அசல் ஈக்குவல் டு 15,000. அசல் ஈக்குவல் டு 15,000. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 14% விகிதத்தில் கொடுக்குறாரு. ஓகேங்களா? 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு வந்து பார்த்தோன்னா 25,000ம் ஒரு கை கடிகாரமும் தருகிறாராம். 25,000ம் ஒரு கை கடிகாரமும் தராரு. எத்தனை? 6 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவார்? மொத்த தொகையை தரணும் இல்லையா? பி ப்ளஸ் எஸ்ஐ தரணும். அவர் பி ப்ளஸ் எஸ்ஐ தரணும். ஓகே, மொத்தமாக அவர் வந்து பார்த்தோன்னா அசலையும் தரணும், வட்டியும் தரணும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அவர்கிட்ட காசு கிடையாது. ஓகேங்களா? இப்போது பி ப்ளஸ் எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா போட்டிங்கன்னா 25,000ம் ப்ளஸ் கூட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தொகை வருது. அந்த தொகைக்கான வேல்யூ அவர் கையில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு? கையில் வாட்ச் கட்டுனுங்கிறாரு. அந்த வாட்சை கட்டி என்ன பண்ணிடுறாரு? கையில் கொடுத்துறாரு. இந்த 25,000மும் இந்த வாட்சும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒரு படத்தை ஞாபகம் வச்சுங்க. படத்தில் வந்து பார்த்தோன்னா பணத்தை கட்ட முடியல என்ன பண்ணுறாங்க? அந்த தொகையும் அந்த வாட்சும் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா? அப்போது அந்தமாரி இமேஜின் பண்ணிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம்மு. அப்போ அந்த கடிகாரத்தோடைய விலை என்ன அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கடிகாரத்தோடைய விலை என்ன அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அது எப்படி இன்டைரக்டாக கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இன்டைரக்டாக எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்க வேல்யூ வச்சு அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த கடிகாரத்தோடைய வேல்யூ. இப்போது எஸ்ஐ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐ ஈக்குவல் பிஎன்ஆர் பை 100. பிஎன்ஆர் பை 100. பியோட வேல்யூ 15,000. என்னோட வேல்யூ 6 வருஷம். 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டிவைடில் 100. 2 0க்கு 2 0 கேன்சல். அதுக்கடுத்தது 150. 6 × 14 போட்டிங்கன்னா என்ன வருதுன்னா 150 × 84. ஓகேவா? 6 × 14 84. ஓகேவா? அப்போது 84 × 150 போட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 84 × 150 போட்டிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12,600ன்னு வருது. ஓகே, 12,600. இதுதான் வந்து பார்த்தோன்னா இதற்கான தனி வட்டி எஸ்ஐ. இதற்கான தனி வட்டி எவ்வளோ? 12,600 தான் இதற்கான தனி வட்டி. அப்போது மொத்த தொகையை கண்டுபிடிச்சிடலாமா? மொத்த தொகை ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. பியோட வேல்யூனா 15,000. இது கொஸ்டின் இருக்குது இல்லையா? 15,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய வேல்யூ எஸ்ஐயோட வேல்யூனா இது கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? 12,600. 0 0 600 7 2. ஓகே, 27,600 மொத்தமாக அவர் வந்து பார்த்தோன்னா கட்டணும். இவ்வளோ ரூபா தான் அவர் கட்டணும். ஓகேங்களா? இவ்வளோ ரூபா வந்து பார்த்தோன்னா அவர் கட்டணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்மால் அவ்வளோ துட்டு கொடுக்கல. என்ன கொடுத்தாரு? எவ்வளோ கொடுத்துருக்காரு? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 25,000 மட்டும்தான் கொடுத்துருக்காரு. இருங்க, இதுக்கு ஈக்குவலாக எழுதிக்கலாம். அப்போ தான், ஏன்னா மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால் இதுக்கு ஈக்குவலாக எழுதிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காரு? 25,000 மட்டும்தான் கொடுத்துருக்காரு. இது வந்து அவர் கொடுத்த துட்டு. இதுக்கு போக ப்ளஸ் கூட வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காரு? ஒரு வாட்சை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு. கை கடிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அப்போது 25,000மும் ஒரு கை கடிகாரமும் ரெண்டுத்தையும் சேர்த்தா இந்த அமௌண்ட்டு கழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டு கழிஞ்சு போச்சு. அவன் கொஸ்டினில் இந்த கை கடிதத்தோடைய விலை என்னன்னு கேட்டிருக்கான். அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2,600ன்னு வருமா? 2,600ன்னு வருமா? 2,600ன்னு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவே. 2,600ன்னு வருது இல்லையா? இதுதான் இந்த கை கடிகாரத்தோட விலை. கை கடிகாரத்தோட விலை. இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு இந்த சம்மை நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தன் எவ்வளவோ துட்டு வாங்குறான். ஒருத்தங்கிட்ட இருந்து துட்டு வந்து பார்த்தோன்னா 15,000 வாங்குறான். 15,000 வாங்குறான். வாங்கிட்டு அவன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவான்? 6 வருஷம் கழித்து ஏ ஆனவர் பி ஆனவர்கிட்ட இருந்து மொத்த துட்டை வாங்குவான் இல்லையா? வாங்கும் போது அவங்க கையில் துட்டு கிடையாது.
மொத்த துட்டு கிடையாது, கொஞ்சம் துட்டு இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் துட்டு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. 25,000 கொடுத்துட்டான். 25,000 கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், கூடவே ஒரு வாட்ச் கொடுக்குறான். வாட்ச் கொடுத்துட்றான். ஓகேங்களா, அப்போது அவனுடைய மொத்தமாக அவன் வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு கொடுத்துருக்கான். அவனுடைய மொத்தமாக அவன் கட்டக்கூடிய விலைக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கான். வாட்சும் கொடுத்துருக்கான், அந்த 25,000 கொடுத்துருக்கான். அவன் கொஷினில் வந்து பார்த்தோன்னா இந்த வாட்சோடைய துட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 27,600 கண்டுபிடிச்சோமா. அமௌண்ட்டு 27,600 கண்டுபிடிச்சோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,000 கழிச்சிங்கன்னா 25,000க்கு போக தான் அந்த வாட்சை கொடுத்துருக்கான். 25,000 கழிச்சிங்கன்னா 2,600 வரும். இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கடிகாரத்தோடைய விலை. ஓகேங்களா, புரியுதுங்களா இந்த கான்செப்ட்டு? புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா ஒன்றும் இல்லை, ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதே மாடல் தான். இதோட லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் இருந்து ஆண்டு வட்டி விகிதம் 15%க்கு கடனாக பெற்றால் 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாள் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அனிதா என்பவள் வந்து பார்த்தோன்னா 9,000 வந்து பார்த்தோன்னா அசலாக வந்து பார்த்தோன்னா வாங்குறாங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்குறாங்களாம். n = 3 இயர்ஸ், 3 வருஷம் கழித்து அவங்க கட்டுறாங்களாம். கட்டும்போது என்ன பண்ணுறாங்களாம், முழுசாக கட்டலையும். அவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா ஏதோ காசு கஷ்டம் போல். எவ்வளோ கட்டுறாங்க, 12,500 மட்டும்தான் கட்டுறாங்க. கூடவே ஒரு கை கடிகாரத்தை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, அப்போது இது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய மொத்த அமௌண்ட்டு. ஓகேங்களா, கட்டக்கூடிய மொத்த தொகைக்கு பதிலாக 12,500 கையில் கொடுத்துட்றாங்க. கையில் கொடுத்ததுக்கு போக ஒரு கை கடிகாரத்தை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, அவ்வளோ துட்டு இல்லை அப்படின்றதுனால அதுக்கு மதிப்பான கை கடிகாரத்தை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இப்போது இது வந்து கை கடிகாரத்தோட விலையை தான் கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலாவில் சர்ச் பண்ணுங்கள். PNR/100. பியோட வேல்யூ 9,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 3 இன்ட்டு 15/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90 × 45 போட்டிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன வருதுன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 4,015 வருது. 4,015 வருதா. இப்போது இது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலானா P+SI. பியோட வேல்யூ 9,000, எஸ்ஐயோட வேல்யூ 4,050. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வருது, 13,050. புரியுதுங்களா? பியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கோம், அசல். ஓகேங்களா, வட்டி வந்து பார்த்தோன்னா 4,050 கண்டுபிடிச்சோமா. இப்போ டோட்டலாக 13,050 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இவன் இந்த அனிதான்ற பொண்ணு வந்து பார்த்தோன்னா 13,050 தான் கட்டணும். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, அவங்கக்கிட்ட ஏழ்மை போல் எவ்வளோ கொடுத்துருது, 12,500 மட்டும்தான் கொடுத்துருக்கு. 12,500 மட்டும்தான் அந்த புள்ள கொடுத்ததுக்கு போக கையில் அமௌண்ட் இல்லை. அதனால் என்ன பண்ணிடுது, அதுக்கு நிகரான அந்த தொகைக்கு நிகரான கை கடிகாரம் கையில் கட்டிகிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா, அந்த நேரத்தில் கடைக்காரன் வந்து பார்த்தோன்னா மிரட்டி கேட்டிருக்கான். அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த கை கடிகாரத்தை கட்டி கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா, இந்தமாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 515 கிடைக்கும். ஓகேங்களா, 515 கிடைக்கும். அவ்வளோதான். இந்த 550 தான் இந்த கை கடிகாரத்தோட விலை. புரியுதுங்களா? டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டா அமௌண்ட்டும் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கனால இந்த கை கடிகாரத்தோட விலை கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா, 550 கை கடிகாரத்தோட விலை. ஓகேங்களா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப டெப்த்தாகவே நடத்திருப்பேன். பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப டெப்த்தாகவே நடத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டு வாங்க. ஒரு லைக், சப்ஸ்கிரைப் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.